வெல்கம் ஆல்ஃபா. நல்ல வாழ்த்துகிறேன். தெரிந்து கொண்ட வேத பகுதி பாவம் 8ஆம் அதிகாரம். இந்த இடத்துல நம்ம முதல்ல வாசித்தோம். உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினாலே உன்னை போஷித்து, வனந்தத்தில் உன்னை போஷித்து வைக்கிறதை தூரமாகிய உன் தேவனாய கர்த்தரை மறவாகுது. சரி, முன்னால் நம்ம கஷ்டப்படும் போது மறக்கக்கூடாது. எல்லா டைம்லேயும் கர்த்தரை நினச்சிக்கணும். ரெண்டாவது, நல்ல சொத்து சுதந்திரமெல்லாம் சேர்ந்து நம்ம ஜாலியாக இருக்கணும். ஒன்று என்ன வரும், நம்ம கஷ்டத்தை சொல்லிட்டு ஏதாவது பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த இடத்துல இன்னொரு விதம் உண்டு. அதில் வந்து என்னுடைய கைகளின் சாமர்த்தியம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இந்த காலத்தில் நடக்கிறது பார்த்திங்கன்னா, மனுஷர்கள் மார்க் வேறு போட்டுக்கிறாங்க. எல்லாமே தங்களால் தான் முடியுதுன்னு சொல்லிட்டு. மனுஷனால் கூடாது, தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை, மனுஷனால் ஒன்றும் கூடாதது. இதுதான் நம்ம படிக்கிற வசனம். ஆகவே தேவன் அவர் செய்ய நினைத்தது தடை செய்ய முடியாது. அவர் செய்யறது. ஆகவே நாம் தேவத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு அவருடைய வழிகள் நடக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய வழிகள் என்னென்ன என்பது அறிந்து உணரத்தக்கதாக அவர் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு நான் செய்துட்டேன், தயவுசெய்து அதை அவாய்ட் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்களே கேடு வர கொள்வீர்கள். இப்போ இந்த இடத்துல போட்டிருக்க, உன் தேவனாக கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையின்படி உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படிக்கு இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு உனக்கு பலனை கொடுக்கிறவர் கர்த்தர் தான் பலன் கொடுப்பார். இதை விட்டுட்டு சோர்ஸ் கர்த்தர். இதை விட்டுட்டு நம்ம வேற எங்கேயாவது போய் தேடினோம்னா நம்மளுக்கு தோல்வி நிச்சயம். ஆகவே நல்லா யோசனை பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியமான வசனங்கள். ஆகவே கர்த்தர் வாழ்க்கையில் எந்த காரியம் நடந்தாலும் சரி, சப்போஸ் நம்ம வியாதி படுக்கையில் மரணத்துக்கு எதுவாக இருந்தாலும் சரி, ஆனாலும் கர்த்தரை நோக்கி நாம் கேட்கும்போது அவர் ஆசிரியர் ப்ரொவைடட். நம்ம இந்த ஆளுங்க கர்த்தரை விட்டு போகிற மாதிரி அவங்க இருக்கக்கூடாது. ஆனால் கர்த்தரை எப்போவுமே நம்பி அவருடைய வழியிலே நடந்து கொண்டே இருந்தால் நமக்கு நன்மைகள் கொண்டே இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.